பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் இறுதி மாதம், டிசம்பர் மாதம் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி மாதத்தை ஆரம்பித்த நமக்கு இன்று வரை ஆண்டவர் அப்படி கிருபையினாலே இரக்கம் பாராட்டி தயவு செய்து ஜீவனை கொடுத்து இந்த மாதத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளிலே வாக்குத்தத்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 115 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அது பெரியவர்கள் பயந்தாலும் சிறியவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தாலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கான ஆசீர்வாதங்கள் இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டாலும் தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்திலே, தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே, தன்னுடைய மக்களிடத்திலே ஆரம்ப நாள் இஸ்ரவேல் மக்கள் முதற்கொண்டு இன்று கிருபைக்குள் வாழ்கிற நம்மை முதற்கொண்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெரியவர்களும் பயப்படாத ஒரு உலகம், சிறியவர்களும் பயப்படாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடவுளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கேள்விப்படுகிற விதத்தில் போய்கொண்டிருக்கிறோம். யோசேப்பு சொல்கிறார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு தேவனுக்கு பயந்து இருந்தார். பாருங்க, கர்த்தரை பார்க்கிறார் என்ற பயம் அவருக்குள் இருந்தபடினால்தான். இப்போ கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே போடப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் தீமையை வெறுக்கிறது தான். இன்னைக்கு அநேகர் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுறோங்க, நாங்கள் இது செய்யறோம், கரெக்ட் தான். ஆனால் தீமையானவைகளை பாருங்கள், யோசேப்பு அது ஒரு தீமையான காரியம் என்று தெரிந்து அதுக்கு விலகி ஓடி தண்டனை அனுபவித்தாலும், அவமானப்பட்டாலும், சிறை தண்டனை அனுபவித்தாலும் அவன் கர்த்தருக்கு பயந்தான் பண்ணினாலே பைபிள் சொல்கிறது, சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது, பயப்படும் போது தீமையானவைகளை நாம் செய்யவும் கூடாது, தீமையானவைகளை பேசவும் கூடாது, தீமையானவைகளை சிந்திக்கவும் கூடாது. அதான் உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு பயம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயம், கடவுள் பயமே இல்லை. மனிதனிடத்தில் தேவ பயம் இல்லை. நோவாவின் நாட்களில் என்ன ஏற்பட்டது? ஜனங்கள் கர்த்தருக்கு பயம் இல்லாமல் துன்மார்க்கமாய் தன் மனமோன போக்கிலே ஜீவித்தபடினாலே கர்த்தர் அந்த முதல் உலகத்தை அழிக்க வேண்டியதாய் ஆயிற்று. அதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சபைக்கு போற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் அந்த பயத்தை பார்த்தார். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாமிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த பயம் ஆண்டத்துல காணப்பட்டது. கர்த்தர் ஒரு பயப்படுகிற மனுஷன் என்றால், கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா, ஐயோ கர்த்தர் சொல்லிட்டாரு என்று செய்ய வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்றாங்க. அப்படியே ஐயோ அவளை பார்த்தோம், ஐயோ இவங்கள போலவா அப்படி இல்லை, அப்படி அல்ல, கிரியை செய்ய வேண்டும். பாருங்க, கர்த்தருக்கு பயந்தால் என்ன? தீமை விட்டு விலகணும், தீமையானங்களை பேசக்கூடாது, கர்த்தர் சொன்னதை செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேர் நம்ம அநேக விஷயங்கள் பேசுகிறார், சொல்லுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்றதில்லை, செய்யறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம்
128ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பயப்படுங்கள், பயந்து வாழுங்கள். நான் சொல்றேன், நீங்கள் செழிப்பீர்கள், தழைத்தோங்குவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா நிலைமையிலும் உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமையும் வரட்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதன் பார்த்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் அவர் சொல்லி அந்த இடத்துல ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பயப்படுகிற விஷயத்துல, கர்த்தருடைய விஷயங்களில் பயத்தோடு நடக்கும். ஒரு சபை ஆராதனையில பயத்தோடு போங்க, பக்தியோடு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாதம் முழுவதும் தேவன் வருகிற சகல ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை உயர்த்துவார் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. Praise the Lord.